துறைமுக சட்டமன்ற தொகுதிக்கு ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக என் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் அறிவிப்பால் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அவருடைய நல்லாசியோடு இன்றைக்கு மூன்றாவது முறையாக துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கின்றோம். கடந்த 10 ஆண்டுகளாக துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில் எதிர்க்கட்சியாக இருந்தபோதும் ஆட்சி பொறுப்புக்கு வந்தபோதும் மக்களுக்கு நிறைவேற்றி இருக்கின்ற பல்வேறு அடிப்படை வசதி மேம்பாடுகள் மக்களிடம் அமைதியான ஒரு சூழல் நிலவுவதற்கு, சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பிற்கு உறுதுணையாக இருந்தது. வியாபார பெருமக்கள் அதிகம் வசிக்கின்ற இந்த பகுதியில் வியாபாரிகளுக்கு எந்த வகையிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தால், திராவிட முன்னேற்றக் கழக கட்சியினால், ஆட்சியினால் எந்த வகையிலும் பாதிப்பு வராமல் முழுமையான பாதுகாப்பு அளித்தது. ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய முன்னேற்றத்திற்கு எல்லா வகையிலும் சிறப்பு சேர்க்கின்ற வகையில் என்னால் முடிந்த அளவிற்கு தனிப்பட்ட முறையிலும் கழகத்தின் சார்பிலும் ஆட்சியின் சார்பிலும் பல்வேறு மக்கள் நல திட்டங்களை அவர்கள் நன்மை பயக்கும் விதத்திலே கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த 4 அடிப்படை காரணங்களுக்காக மீண்டும் மூன்றாவது முறையாக என்னை தேர்ந்தெடுக்கின்ற பட்சத்தில் தொடர்கின்ற பணிகள் தொடர்ச்சி பெற்று நிறைவுறுவதற்கும், தொடங்க வேண்டிய மேம்பாட்டு பணிகள் தொடர்ந்து தொடங்கிடவும் மக்கள் பேராதரவை எனக்கு நல்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வட சென்னையில் இருக்கின்ற தொகுதியில் அத்தனையும் அல்ல, நான் மாவட்ட கழக செயலாளர் இருக்கின்ற பகுதியை சார்ந்த தொகுதிகள், என் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி போட்டியிடுகின்ற கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி, நான் போட்டியிடுகின்ற துறைமுகம் சட்டமன்ற தொகுதி, திருவிக நகரிலே KS ரவிச்சந்திரன் போட்டியிடுகின்ற திருவிக நகர் சட்டமன்ற தொகுதி, எழும்பூர் தொகுதியிலே போட்டியிடுகின்ற எழும்பூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் தமிழன் பிரசன்னா அவர்களுடைய தொகுதி, வில்லிவாக்கம் தொகுதியிலே போட்டியிடுகின்ற கார்த்திக் மோகன் அவர்களுடைய தொகுதி, அம்பத்தூரிலே போட்டியிடுகின்ற மருத்துவர் பூர்ணிமா ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நான் மாவட்ட செயலாளர். இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் இன்றோடு வேட்புமனுக்கள் தாக்கல் செய்கின்ற பணி நிறைவுற்றிருக்கின்றது. பிரச்சார பணி ஏற்கனவே 4ஆம் தேதியே தொடங்கிவிட்டார்கள். 6 தொகுதியும் வெளிச்சமாக இருக்கின்றது. அதில் கூடுதல் வெளிச்சமாக மிக பிரைட்டாக கொளத்தூர் தொகுதி இருக்கின்றது. தேர்தல் வெளியில் வருவதற்குத்தான் அது சுமையாக தெரியும். நாங்கள் 24/7 24/7 முழுவதுமாகவே எப்பொழுதுமே அரசியல் களத்திலே நிற்பவர்கள். ஆகவே இது ஒரு சவாலாக நாங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. நீங்கள் யாரை வேண்டுமென்றாலும் எடுத்துக்கொள்ளலாம். நிச்சயமாக கடந்த தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக பிராட்வே பேருந்து நிலையம் மல்டி லெவல் கார் பார்க்கிங் கொண்டு வரப்படும் என்று கடந்த தேர்தல் வாக்குறுதியிலே நான் அளித்திருந்தேன். இந்த முறை அந்த பணியை 877 கோடி ரூபாய் செலவில் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் முதலமைச்சர் அவர்களை நேரடியாக வரவழைத்து அந்த பணிகளை தொடங்கி இருக்கின்றோம். அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய எண்ணம் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய கொள்கை, கோட்பாடுகள், லட்சியங்கள் அத்தனையுமே சாலையோரங்களிலே எந்த மக்களும் வசிக்கக்கூடாது. அடுத்த கட்டமாக கால்வாய் ஓரங்களிலே எந்த மக்களும் வசிக்கக்கூடாது. அடுத்த கட்டமாக நடைபாதையிலே எந்த மக்களும் தங்களுடைய வாழ்விடத்தை வைத்துக் கொள்ளக்கூடாது. இவர்கள் அத்தனை பேருக்கும் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டித் தருவதுதான் எங்கள் லட்சியம். இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அதிமுக ஆட்சி 10 ஆண்டு காலம் இருந்தபோது இந்த தொகுதிக்கென்று ஒரே ஒரு திட்டத்தை கூட கொண்டு வரவில்லை. நாங்கள் பொறுப்பேற்ற பிறகுதான் திராவிட மாடல் ஆட்சியிலே 1470 குடியிருப்புகளை கட்டித் தந்திருக்கின்றோம். அதற்குண்டான ஒதுக்கீட்டு ஆணைகளை சாலையோரம் வசிக்கின்ற மக்களுக்கு தந்திருக்கின்றோம். இன்னும் 140 வீடுகள் தண்ணீர் தொட்டி தேவையில் கட்டப்பட்டு வருகின்றன. 2000 வீடுகள் அடுத்த கட்டமாக கட்டுவதற்குண்டான திட்டமிடல் இருக்கின்றது.